இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இத வாங்கிட்டு வாங்க. அமித் சிங், அமித் சிங். மேடம், உன்னதான் இந்தா. அங்க லைட் எரியல லட்சுமி. எப்படி எரியாம இருக்கும்? ஏதாவது லூஸ் கனெக்ஷனா இருக்கும். அமித் சிங் இந்தா வாங்க, நீங்க வாங்க. மித்ரா, உங்க 2 பேரையும் நான் ஒரு நாள் பிரிக்காம விட மாட்டேன். என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. லக்ஷ்மி, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னு கேட்டா எதுவும் சொல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்க. என்ன ட்ரெஸ்ஸுங்க இது? தசரா பொம்மை மாதிரி. தசரா பொம்மை மாதிரியா? இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன? ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டா அது பார்க்க டீசென்ட்டா தெரியணும். அப்போ இப்ப எனக்கு டீசென்சி குறைஞ்சிருச்சா? என் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவ்வளவு கேவலமா இருக்கா? அதாவது நான் சொல்ல வந்தது உங்களுக்கு டீசென்சி இல்லைன்னு இல்ல. பின்ன என்ன சொல்ல வந்த? டீசென்ட்டா இருக்கணும்னு சொல்ல வரேனா? டீசென்சி இல்லன்னு தானே அர்த்தம். என்ன இவன் லக்ஷ்மி மேல கோவப்பட்டுட்டு இருக்கான்? இரு, அவனை என்ன பண்றேன்னு பாரு. பெரியப்பா, என்னடா என்ன பெரியப்பா நீங்க? அவங்க 2 பேரும் ஏதோ சும்மா ஜாலியா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அத போய் தேவையில்லாம கெடுக்க பாக்குறீங்களே. அப்படி இல்லைங்க, நீங்க எப்பவும் போட்டுப்பீங்கல்ல, அதே மாதிரி போட்டாதான் நல்லா இருக்கும்னு சொல்ல வந்த. அப்போ நான் இப்ப பார்க்க நல்லா இல்லைன்னு சொல்ல வரேன், அப்படிதானே? இல்ல, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா உங்களுக்காக நான் வேற ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டா இன்னும் அழகா இருப்பீங்க. ஓஹோ, நீ செலக்ட் பண்ண ட்ரெஸ் நான் போட்டுக்கிட்டா அழகா இருப்பேன். நான் செலக்ட் பண்ண ட்ரெஸ்ல நான் நல்லா இருக்க மாட்டேன், அப்படிதானே? இல்ல, அது வந்துங்க, அது வந்து என்ன பயந்துட்டியா? நான் கோவப்பட்ட நீ என்ன பண்ணுவேன்னு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சேன், அவ்வளவுதான். நீங்க ஏதோ டெஸ்ட் வச்சேன்றீங்க, ஆனா என் டெம்பரேச்சர் அப்படியே ஏறிடுச்சு. நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? சரி விடு, நீ சொன்ன ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறேன். எங்க 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 பாம்பு, இதோ இங்க பாம்பு. லக்ஷ்மி, என்கிட்டே விளையாடுறியா? என்ன ஆரம்பிச்சு வச்சது யாரு? நீங்க தானே என்ன பயமுறுத்த முயற்சி பண்ணீங்கல்ல. என்னையே தள்ளுறியா? நீ தள்ள நான் உன்னை தள்ள மாட்டேனா? என்னையே தள்ளுறீங்களா? நீ கில்ல நான் கில்ல மாட்டேன் நினைச்சியா? வேண்டாம், வலிக்குது. வேண்டாம் 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 வேண்டாம், வலிக்குது. விடுங்க ப்ளீஸ்.
பாத்தீங்களா பெரியப்பா, சீரியஸா இருந்த சண்டை எவ்வளவு விளையாட்டா மாறிடுச்சோ. உண்மைதான்டா. அது சரி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஏதோ உங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆஹா. ஒரு நிமிஷம் இருங்க. ஜானு, ஹலோ அக்கா, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன் ஜானு. மாமாக்கு ஏதோ அவார்டு வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா ஜானு. மாமாக்கு நான் கங்க்ராட்ஸ் பண்ணேன்னு சொல்லுக்கா. கங்க்ராட்ஸா? சொல்லிடுறேன். அங்கிருந்து எதுக்கு கங்கராஜ் சொல்லிக்கிட்டு நேரா கிளம்பி இங்க வர சொல்லு. ஜானு, உன்னோட மாமாக்கு அவார்ட் கிடைச்ச சந்தோஷத்துல ஏதாவது பண்ணணும்னு நாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நீயும் நானியும் இங்க வந்துருங்க. நானி ஸ்கூலுக்கு போயிருக்காங்கக்கா, நான் மட்டும்தான் வரணும். அப்படியா? சரி, நான் விவேக் அனுப்பி வைக்கிறேன், நீ அவன் கூட வந்துரு. சரிக்கா. ம். விவேக், விவேக். இப்ப நான் போய் அந்த வாயாடிய கார்ல கூட்டிட்டு வரணுமா? அ, அ, என்ன வாயாடின்னு சொல்றியா? வா வா, ஒரு பெரிய கல் எடுத்து உன் மண்டைய உடைக்கிறவா. என்ன விவேக், ஜானுவை போய் வாயாடின்னு சொல்ற? அவ கோயினூர் பாயிரும் தெரியுமா? அண்ணி, தங்கச்சி மேல உங்களுக்கு பாசம் இருக்கலாம், அதுக்காக கோஹினூர் வைரத்தெல்லாம் அசிங்கப்படுத்தலாமா? அவளுக்குலாம் அவ்வளவு சீன் இல்ல. சரி சரி, நீ என்கிட்ட கிண்டல் பண்றது இருக்கட்டும், அவளை போய் கூட்டிட்டு வா. சரி, ஓகே அண்ணி. ம். நீ செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸே நான் போட்டுக்கிறேன், சரியா? ம். ஹலோ, விவேக் வந்துட்டு இருக்கான், நீ ரெடியா இரு, சரியா? என்னங்க அப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க அரவிந்தா. அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் அழகாவே இருந்தது இல்லையா? என் கண்ணுக்கு நீ எப்பவும் அழகா தான் தெரியவே அரவிந்தா. ஆனா என்னமோ தெரியல, எனக்கு இன்னைக்கு நீ ரொம்ப அழகா தெரியற. வர வர நீங்களும் வயசு பையனா ஆயிட்டு இருக்கீங்க. அழக ரசிக்கிறதுக்கு வயசு பசங்க வயசானவங்கன்னு வித்தியாசம் இருக்கா? நீங்க கேக்குற சில கேள்விகளுக்கு என்கிட்ட எந்த பதிலும் இருக்காது. அப்படின்னா புத்திசாலித்தனமான கேள்விகளுக்கா இல்ல அர்த்தமில்லாத கேள்விகளுக்கா? சிலது புத்திசாலித்தனமாவும் இருக்கும், சிலது பைத்தியக்காரத்தனமாவும் இருக்கும். எனிஹவ், நான் இதை ஒரு காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கிறேன்.